கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிக்க கர்த்தர் எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார். இந்த லார்ட் லிசன்ஸ் என்ற இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிக்க நோக்கம், இந்த உலகத்தில் நடக்கிற அநேக உபத்திரங்கள், ஒரு பக்கம் இயற்கை அழிவு, ஒரு பக்கம் மனிதர்களால் வருகிற அநேக உபத்திரங்கள், ஒரு பக்கம் வியாதி, இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது என் மனதில் ஒரு பாரம். இதுவரை காலமும் தனிமையாக பல குழுக்களுடன் இணைந்து ஜெபித்த நான் இந்த யூடியூப் சேனல் மூலம், இந்த லார்ட் லிசன் யூடியூப் சேனல் மூலம் கர்த்தருடைய வார்த்தையை உலகுக்கு, சபை இல்லாத கிராமங்கள், சபை இல்லாத பட்டணங்கள், சபை இல்லாத அநேக இடங்கள், இந்த யூடியூப், இந்த லார்ட் லிசன் இந்த குரூப் மூலம் உலகத்துல மூளை முடுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை அடைக்கப்பட்ட இருதயத்துக்குள் இந்த வார்த்தை போய் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய இருதயம் அவர்களுடைய கர்த்தருடைய ஆலயமாக மாற்றும்படி நான் ஒரு விசுவாசித்து இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து உங்கள் முன் ஜெபிக்க வாஞ்சியா இருக்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களை தரலாம். வியாதியஸ்தர்களுக்காக, அநேக உபத்திரவங்களுக்காக நானும் என்னோடு சேர்ந்து இன்னும் பல சகோதரிகளும் சேர்ந்து ஜெபிக்க வாஞ்சியா இருக்கிறோம். ஆகவே உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய ஜெபங்களையும் எனக்கு தந்து நாம் எல்லாருமா சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 91 14-15 என்ற வார்த்தையை நான் வாசித்து ஜெபிக்கலாம் என்று நினைக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அழைச்சுவேன். ஆபத்தில் நானே அவனோட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆம், இந்த வார்த்தை சொல்கிறது, நாம் அவரிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவர் நம்மை விடுவிப்பார். நாம் அவரோடு வாஞ்சியாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள தொடர்பு இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரை அறிந்திருக்கிறபடியால் அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை தவிர, அந்த தேவாதி தேவனை தவிர, அந்த உன்னத மகிமை உள்ள தேவனை தவிர நம்ம வேறு எந்த ஒரு மனுஷன் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மை வைக்க முடியவே முடியாது. அவர் ஒருவர் தான் நமக்கு உதவி செய்ய வல்லவர், உதவி செய்ய முடியும். எந்த மனிதனாலும் அந்த உதவி நிரந்தரமாக இருக்காது. ஆகவே அவருடைய வார்த்தையில் வாஞ்சியாயிருந்து, தாகமாயிருந்து, அவருடைய அநாதி சிநேகத்துக்குள் நம்மை இணைத்துக் கொள்ளுவோம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நாம் கூப்பிடுவது மனிதனை அல்ல, நமது உறவுகள் அல்ல, நம் தேவாதி தேவன், உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்த அந்த மகா பெரிய தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுதே அவர் நமக்காக இறங்கி வர வல்லவர். ஆபத்தில் சிக்கிக் கொள்ளும் பொழுது, ஒருவேளை வியாதியா இருக்கலாம், தனிமையா இருக்கலாம், யாருமே சொல்ல முடியாத பிரச்சனையில் இருக்கலாம், விடுவிக்க கூடாத பிரச்சனை இருக்கலாம்.
ஒருவர் உதவி செய்ய முடியாத நிலையில் தத்தளிக்கலாம். இந்த வேளையில நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை விடுவிப்பேன் என்று சொல்லி வாக்களிக்கிறார். ஆகவே அந்த வார்த்தையான தேவனை, வார்த்தையான அந்த வல்லமை உள்ள அந்த கிருபை உள்ள கர்த்தாதி கர்த்தரை நாம் தேர்ந்தெடுத்து அவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் எனக்காகவும் அவர்களுக்காகவும் நீர் மரித்தீர். ஆகவே எங்களுக்காக நீர் ஆபத்தில் உதவி செய்ய வல்லவர், எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வல்லவர் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் தியானிக்கிறோம். யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ, ஒருவேளை தனிமையா இருக்கலாம், ஒருவேளை உறவுகளை பிரிந்து தத்தளிக்கலாம். ஆண்டவரை, எப்படி சூழ்நிலை இருந்தாலும் நீர் அவர்களை விடுவித்து அவர்களை உயர்ந்த அடைக்கலத்துக்கு ஆண்டவரை நீங்க வைத்து ஆசீர்வதிக்கும்படி, ஆபத்துல எந்த ஆபத்தில் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கும்படி நான் ஜெபிக்கிறேனப்பா. ஒருவேளை ஆண்டவரே தனிமையா இருக்கலாம், சொல்ல முடியாத பிரச்சனையில சிக்கி இருக்கலாம். ஆண்டவரை, எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் நீர் விடுவிப்பீர். உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.